தமிழலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்னடா சுற்றி இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையில் நடைபெறும் 49வது புத்தக காட்சிக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோ பெரிய கூட்டங்கள், அவ்வளோ அரங்குகள், அவ்வளோ ஃபுட் ஸ்டால்ஸ் அப்படின்னு நிறைய அங்கே இருக்குது. எத்தனை தலைப்புகளில் எப்படிப்பட்ட புத்தகங்கள் இருக்குது, எத்தனை கவிஞர்கள், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை ஆசிரியர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டும் இந்த புத்தக காட்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பொங்கலை முன்னிட்டு நம்ம பொங்கலோட கொண்டாடாம புத்தக திருவிழாவா ஒரு ஆண்டும் நம்மளோட பொங்கல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், கிழக்கு பதிப்பகம். ஆமாம், 49வது புத்தக காட்சியில் இருந்துகிட்ருக்கோம். பயங்கரமான ஒரு கோலாகலமான திருவிழா போல் இந்த புத்தக காட்சி போயிட்டுருக்கு. இதை பற்றி தங்களோட கருத்து என்ன? கிழக்கு பதிப்பகத்தில் முக்கியமான இந்த புத்தகங்கள் பொதுமக்களால் ஈர்க்கப்படுது, அதாவது வாசகர்களால் ஈர்க்கப்படுது. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன புத்தகம் இப்போ பாப்புலராக கிழக்கில் போய்கிட்டு இருக்கு, இதை பற்றி இந்த புத்தக காட்சியை பற்றி இந்த சில விஷயங்கள் மாற்றலாம், இது மாதிரி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது தங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சில வார்த்தைகள் சார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 49வது புத்தக கண்காட்சியில் கிழக்கு பதிப்பகம் F6 என்ற ஸ்டாலில் இருக்குது. இன்னொரு ஸ்டால் 330 330 இருக்குது. கிழக்கு புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமவல்லியப்பன் அவர்கள் எழுதிய பங்கு சந்தை ரிலேட்டடான புக்ஸ் இங்கே டாப்பில் போகும். ஆல்மோஸ்ட் அந்த அல்லலப்பணம் அப்படின்ற டைட்டில் அவர் 10 வரைக்கும் போட்டிருக்காரு. 10 பாகங்களில் அவர் போட்டிருக்காரு. அது எப்போவுமே டாப் சேல்ஸில் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி சுஜாதா அவர்கள் எழுதிய புத்தகங்கள் நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 70 அதுக்கு மேலான புத்தகங்கள் இருக்குது. சுஜாதாவோட டைட்டில் பார்த்தா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகம் டாப் சேல்ஸ் கிழக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக போகிற புக்கு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா தூக்கு செல்வம் அப்படின்னு எழுதின தூக்கு தண்டனை கைதி அவருடைய புத்தகம் ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி ஆரம்பித்து ஒரு 4-5 நாளில் 70-80 புக்குக்கு மேலே அது சேல் ஆகிருக்கு. கிழக்கு அப்படின்னு எடுத்திங்கனாலே உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறமா ஹிஸ்ட்ரி, இது சம்மந்தமான புத்தகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கான வாசகர்களும் அதிகமாக இருக்காங்க. அந்த பயோகிராஃபி அது ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு கிழக்கு எப்போவுமே அதை சார்ந்தே தான் போகும். இலக்கியங்கள் அந்த மாதிரிலாம் போகிறதில்ல. கிழக்கு எப்போவுமே பயோகிராஃபி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி சம்மந்த புத்தகங்களே போகிறதுனால இந்த தடவை நல்ல சேல்ஸ். இது வரைக்கும் 6 நாள் ஆயிருக்கு. இந்த 6 நாளில் நல்ல சேல்ஸ் இருக்குது கிழக்கு புத்தகத்தை பொறுத்த வரைக்கும். இது 49வது புத்தக திருவிழா. நான் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக வந்துட்டுருக்கிறேன். ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் போன வருஷம் இந்த புத்தக காட்சிக்கு வரும்போது என் நண்பர்கள்ட்ட சொன்னேன், அடுத்த வருஷம் நான் ஒரு 3 புத்தகம் எழுதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி 3 கதை புத்தகங்கள் எழுதியிருக்கேன். நான் வெளியிடலை. அடுத்த வருஷம் அதை நான் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த புத்தக திருவிழா உண்மைக்கே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய வாசகர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன். கல்வி தான் ஒருத்தனை உயர்த்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் சான்று. பல பேரோட வாழ்க்கைக்கு முன் உதாரணமாக பல புத்தகங்கள் அமைஞ்சிருக்கு. அதுபோல் இந்த புத்தக திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக வாங்காட்டாலும் பாருங்கள். கிட்டத்தட்ட 1000 அரங்குகள் இருக்குது. உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனை பிறக்கும். மேம், எத்தனாவது முறையாக இந்த புத்தக காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? இந்த இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு சில வார்த்தைகள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். நிறைய புக்ஸ் வெளியில் கிடைக்கலன்றதுனால நான் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. பட் நிறைய புக்ஸ் இருக்குது. நிறைய புக்ஸ் இன்னும் பப்ளிஷ் ஆகாத புக்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 20 above வாங்கியிருக்கேன்.
நிறைய ஷேக்ஸ்பியர்ஸ் புக் வந்து இப்போ சமீபமாக கிடைக்கிறது இல்லை. பட் இங்கே நிறைய இருக்குது, லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட புக்ஸ் நிறைய இருக்குது, லா புக்ஸும் இருக்குது. அண்ட் தென் நிறைய என்னோட ஹஸ்பண்ட் வந்து பொலிட்டிக்ஸ் சம்மந்தமாக நிறைய புக்ஸ் அவர் பார்த்தாரு. லவ் ஸ்டோரிஸ் இருக்குது, அண்ட் தென் நல்ல கான்ஃபிடென்ஷியல் ஸ்டோரிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு புக் ஷாப் போனால் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்காது. இங்கே நிறைய வெரைட்டி இருக்கும்போது நம்மளுக்கு 10 மாட்டி வாங்குறதுக்கு டைம் பத்தல. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் இதெல்லாம் டைம் 5 days 6 daysனால் கூட பத்தாது. இங்கே இருந்து நம்ம பார்த்தா கரெக்டாக இருக்கும். என்னுடைய பெயர் எஸ் ஷாகுல் அமீது. என்னுடைய சொந்த ஊர் வந்து திருப்பூர். இந்த இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்டினுடைய மேலாளராக வந்து நான் பணி செஞ்சிட்ருக்கிறேன். குறிப்பாக இந்த புத்தக காட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் 12 காலமாகவே வந்து தமிழகம் முழுவதும் எல்லா ஊர்களையும் வந்து புத்தக காட்சியில் நாங்கள் ஈடுபடுறோம். குறிப்பாக புத்தகங்கள் தான் வந்து அடுத்த சிறந்த தலைமுறையை உருவாக்குங்கிற நம்பிக்கையை சமுதாயத்தில் விதைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து புத்தக வாசிப்பு என்பது எல்லாம் பெரும்பாலும் குறைந்து விட்டதாக சொல்லப்படுது. பெரும்பாலும் வந்து எல்லாம் சமூக வலைதளங்களில் படிக்கிறாங்க அல்லது மொபைல் மூலமாக படிக்கிறாங்கங்கிற ஒரு கருத்தும் இருக்கிற சமயத்தில், ஆனால் ஏதோ ஒன்று மக்கள் படிக்கிறாங்க. ஒன்றும் புக்கில் படிக்கிறாங்க அல்லது சமூக வலைதளங்களில் லேப்டாப்பு, ஃபோன் மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி படிக்கிறாங்க. படிக்கிற ஆர்வம் மக்கள்கிட்ட வந்து குறையில, அது அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிருக்குது. படிக்கும் விதங்கள் தான் கொஞ்சம் மாறி இருக்கே தவிர, ஆனால் படிக்கணுங்கிற ஆர்வங்கள் நிறையா இருக்குது. அப்போ மக்களுக்கு எதெல்லாம் படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்குமோ அந்த வாய்ப்பை நாம் களமாக உருவாக்கி கொடுக்கணும். அதுக்கு இந்த புத்தக காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் வந்து இருக்கும். என்னோட பேர் ரேணுகா தினகரன். நான் ஒரு உளவியலாளர். புத்தக கண்காட்சிங்கிறது வந்து நான் காகிதமில்லத் கல்லூரியில் படித்ததுனால ஆரம்ப காலங்களில் காகிதமில்லத் கல்லூரியில் தான் புத்தக கண்காட்சி நடக்கும். அங்கேருந்து இன்று வரை தொட்டு அது ஒரு பாரம்பரியமாகவே நான் வந்து தொடர்ந்து நான் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எல்லா புத்தக கண்காட்சியுமே. அதாவது இந்த வருடம் வந்து நிறைய புது எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறதையும், நிறைய பேர் அவங்களுடைய முதல் புத்தகத்தை வெளியிடுற அந்த ஒரு சந்தோஷத்தை நான் இங்கே பார்க்குறேன். நிறைய சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில கோணங்களில் வந்து ஒரு உளவியல் பார்வையாக நான் பார்க்கும் பொழுது ஒரு அடிமட்ட தொழிலாளிகளில் பற்றின உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கட்டுரைகள் நிறைய இந்த கண்காட்சியில் நான் புது வரவாக நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். இளைஞர்கள் வந்து சரியான பாதையில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்காங்கங்கிறத தான் என்னால் உணர முடியுது. 4வது முறையாக நான் இப்போ புத்தக கண்காட்சிக்கு வரேன். நம்ம ஏன்னா வடசென்னை வாசிக்கும் புத்தகங்களை ஒரு வடசென்னை வச்சுருக்கோம். வடசென்னையில் ஃபஸ்ட்டு புக் ஸ்டாலில் தான் அங்கே வச்சுருக்கோம். இங்கே கிழக்கு பதிப்பகத்துக்கு தொடர்ச்சியாக வந்து புத்தகம் வாங்க வருவோம். ஏன்னா நிறைய பயோகிராஃபி சொன்ன புத்தகங்களும் சரி, அதுமாதிரி பொருளாதார சொந்தமாக சோமவல்லி புத்தகங்களும் சரி இங்கே கிடைக்கும். நிறைய விரும்பி படிப்பாங்கனால அந்த புத்தகம் வாங்க தொடர்ச்சியாக நாங்கள் கிழக்கு பதிப்பகத்துக்கு அந்த புத்தகம் வருவோம். விரும்பி வாங்குறதுக்காக இங்கே நாங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க தான். ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய புத்தகம் கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. நிறைய பதிப்பகத்தோடைய புத்தகங்கள் இங்கே இருக்குது. புது புத்தகங்கள் இந்த வருஷம் நிறைய கலெக்ஷன் வெளியே வந்திருக்குங்கிறது தான் நாங்கள் தேடி வாங்கிட்டு இருக்கோம். தினமும் வந்து ஏதாவது புத்தகம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு புக் ஸ்டால்லையும் ஒவ்வொரு நாளும் வந்து புது புத்தகங்கள் வந்து வெளியிடுறாங்க. அப்போ அன்னன்னைக்கு தினமும் வர வேண்டிய சூழ்நிலை வருது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கிறது தான். அதுக்காக டெய்லி வந்து புத்தகம் வாங்கிட்டு வரோம். மேம், நீங்கள் வந்து இப்போ தான் கேள்விப்பட்டேன் நீங்கள் எழுத்தாளராக இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் என்ன புத்தகம் எழுதியிருக்கீங்க, இதை பற்றி உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, இந்த புத்தக காட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள். கண்டிப்பாக சார். ஸோ என் பேர் வந்து மிருணாலினி சத்யநாராயணன். நான் பஞ்சாபில் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஃபோரென்சிக் சைக்காலஜி லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஸ்டார்டிங் வந்து நான் என்னோடய யூஜி படிக்கும் போது சைக்காலஜி என்னோடய கோருன்றதுனால அப்போ தான் எழுத ஆரம்பித்தேன் நான். ஸோ த எம்பவர்மெண்ட் கோட் எவல்யூஷன் இன்டு சம்திங் எக்ஸ்ட்ராடனரி. ஸோ இந்த புக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரே ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பித்தேன். நம்ம லைஃப் எப்போ அன்சர்டனாக ஆகிறதோ அப்போ எப்படி வந்து நம்ம லைஃப்பை நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் லைக் எவ்ரி ஒன் ஃபெயிலியர் தான் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை அப்படின்ட்டு அந்த ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. ஸோ ஃபெயிலியர் தான் வந்து ஆக்சுவலி ஆஸ் எவ்ரி ஒன் சே ஃபெயிலியர் இஸ் தி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்ஸஸ். அந்த மாதிரி வந்து ஃபெயிலியரையுமே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்க்கு வந்து எப்படி படிக்கட்டாக பார்க்குறது அப்படின்றதை தாண்டி கிராட்டிடியூடாக நம்ம எவ்வளோ இருக்கோம், நாட் ஒன்லி டு அவர் ஃபேமிலி பட் ஆல்சோ டு ஒன் ஹூ ஹெல்ப் த்ரூ அவுட் த ப்ராசஸ். லைக் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு மட்டும் நான் நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே நம்ம எப்படி நன்றியுடன் இருப்போம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இதுவாக தான் வந்து நான் இந்த புக்கை வந்து நான் இது எழுதினேன். அண்ட் புக் ஸ்டால், புக் ஃபேர் இதுக்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்துட்டு இருக்கேன் நான். ஏன்னா வீட்டில் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அவங்க இது பண்ணதுனால எவ்ரி இயர் வி யூஸ் டு கம் புக்ஸ் வாங்குவோம். வாங்கிட்டு த ஹோல் இயர் நாங்கள் படிப்போம். அதை தாண்டி அது புக்ஸ் காலி ஆகிடுது அப்படின்னாலுமே வி யூஸ் டு லைக் பை ஃப்ரம் அமேசான் அந்த மாதிரியான இடத்துக்குலையும் நம்ம போய் வாங்கிட்டு அந்த புக்ஸையும் படிக்கிறோம். ஸோ புக்குக்கும் எனக்குள்ளே இருக்கிற கனெக்ஷனுமே வந்து இட் இஸ் வெரி க்ளோஸ்.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த புத்தக காட்சி இந்த ஸ்டால் போட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. இதை பற்றி அடுத்த ஃப்யூச்சரில் அதை எப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆத்தரா இப்போ வரும் தலைமுறைகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சில வார்த்தைகள்? இது வந்து ஒரு புத்தக விற்பனை சந்தைன்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மாபெரும் திருவிழா. நிறைய வந்து எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் ஒருத்தரை சந்திச்சுக்கக்கூடிய ஒன்றும், பிறகு நிறைய விஷயங்களை பரிமாறக்கூடிய ஒன்றும், இது எல்லாத்தையும் தாண்டி வந்து நமக்குள்ளே வந்து இப்போ வாசிக்கணுங்கிறத உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் இது சென்னை புத்தக காட்சி. இன்றைக்கு மாவட்டங்கள் தோறும் தமிழ்நாட்டில் வந்து நடந்தாலும் கூட சென்னை புத்தக காட்சிக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. நிறைய பேர் வந்து இதை வந்து அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோடைய சிறப்பு என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து 30-35 கடைகள் தொடங்கி 100களில் போய் 500கள் போய் இன்றைக்கு 1000 கடைகள் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து இன்றைக்கி இங்கே வெளியிடப்படுவதும் அடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அந்தளவுக்கு வாசகர்களும் உருவாகி இருக்கிறார்கள். தொய்வுகள் இங்கே அங்கே இருக்கலாம், ஆனால் என்றைக்குமே வந்து படிப்பதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்முடைய வயிற்றுக்கு வந்து உணவு அவசியமாக இருக்கிறதோ, அதே போல் வந்து மூளைக்கு வந்து படிப்பதுங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்த உலகம் முழுக்க இன்றைக்கு அதை உணர்ந்திருக்காங்க. குறிப்பாக இந்த டிஜிட்டல் உலகம் நம்மை ஒரு வழி பண்ணி கொண்டிருக்கும் போது, இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதை ஒதுக்க முடியாது. அது ஒரு பகுதி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி வந்து புத்தகங்கள் வாசிப்பது மட்டுமே ஒரு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இது எத்தனாவது முறையாக நீங்கள் இந்த புத்தக காட்சிக்கு வந்திருக்கீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆத்தரா நீங்கள் ஃபஸ்ட்டு புக்கு விட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எப்படி போய்கிட்டு இருக்குது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு சில வார்த்தைகள். ஃபஸ்ட் டைம் ஒரு ஆத்தராக வந்து இதை பண்ணும்போது இதோடைய ஃபீலிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஆத்தர்னு சொல்கிறதோட இது வந்து எப்படின்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸில் எல்சிஎல்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அந்த எல்சிஎல் செக்மெண்ட்டில் தான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட 28 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். It has given me a career. So I thought, okay, I can write something on book for youngsters who are just joining industry, or for some time, 1 or 2 years they would have been there. இப்போ எனக்கு வந்து ஒரு லெவலுக்கு வரதுக்கு it took 25 years. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த புக் படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு கரியர் கர்வை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமா? ஏன்னா 28 இயர்ஸ் பேக் வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஸ்கூல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஆன் த ஃபீல்டு கற்றுப்போம். இப்போ வந்து லாஜிஸ்டிக் ஸ்கூல்லாம் வேறு இருக்குது. அந்த ஸ்கூல்லையும் இந்த புக்கெல்லாம் போச்சுன்னா வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் பீப்புள். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த எல்சிஎல்ன்ற ஒரு செக்மெண்ட் அந்த வந்து சப்ளை செயினில் இருக்கிறது தெரியாது. ஸோ அப்போ வந்து இந்த புக்கை படித்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். புத்தகத்தை வாங்குறதுக்கு அடுத்த தலைமுறைகள் எந்த அளவு மெனக்கடல் கொடுக்குறாங்க? இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம தமிழலைக்காக சார். நிச்சயமாக. வணக்கம் தமிழை நேயர்களுக்கு வணக்கம். கிழக்கு பதிப்பகம் வாசகர்களுக்கு வணக்கம். இந்த புத்தக கண்காட்சி நாங்கள் கிழக்கு பதிப்பகம் தொடங்கி 21 வருடத்துக்கு மேலே ஆகுது. 22வது வருடத்தில் நம்ம இப்போ பதிப்பகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் 21 வருடங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் ஆரம்பித்த வருடத்துக்கு அடுத்த வருடம் தான் முதல் சென்னை புத்தக கண்காட்சி வந்தது. நம்ம பிப்ரவரியில் ஆரம்பித்தோம். அதனால் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வந்து புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சியில் பங்கெடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு இடம். அப்போ நான் 21 வருடம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு இன்னொரு ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. புத்தகம் வாசிப்பவர்களுடைய அந்த ப்ரொஃபைல் அப்படின்னு சொன்னோம்னா அதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. புத்தகங்களில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பதிப்பாளராக என்னத்தை புத்தகமாக கொண்டு வர்றது அப்படிங்கிறதுலையே வந்து நமக்கு ஒரு பெரிய கவனம் தேவைப்படுது. அது ஒரு பக்கம். எழுதுகிறவங்களில் மாற்றங்கள் வந்திருக்கு. நாங்கள் 21, 22 வருடத்துக்கு முன்னாடி எங்கள்கிட்ட எழுதினவர்கள் சிலர் இன்றைக்கும் எழுதுகிறார்கள். அப்புறமா இந்த புத்தகங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது பிறந்தவர்கள் அவங்க இப்போ எழுதுகிறாங்க இல்லையா? ஏன்னா 20, 21 வயசுலேயே, அல்லது இந்த புத்தகங்களை படித்து வளர்ந்தவர்கள் இப்போ நமக்காக எழுதுகிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு கால மாற்றம் ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பதிப்பு உலகம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு பதிப்பகத்தோடு இன்றைக்கி போட்டி போடலை. இந்த நேரம் இருக்கு இல்லையா? இந்த நேரத்துக்காக நம்ம வந்து யூடியூபோட, இன்ஸ்டாகிராமோட, ட்விட்டரோட, ஃபேஸ்புக்கோடன்னு நம்ம போட்டி போடாத ஆட்களே கிடையாது. இதில் படிப்புங்கிறது வந்து பல பேருக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குதுன்னு வேற சொல்கிறாங்க. என்னங்க இவ்வளோ பக்கம் போடுறீங்க? அதில் 2 கஷ்டம் இருக்குது. ஒன்று, என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ பெருசாக இருந்தால் அதோடைய விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து இன்றைக்கு
செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்கிறது ஒன்று தான். உங்களுக்கு வெறும் 5 நிமிடத்தில் நான் வந்து ஒரு கதை சொல்லிட முடியும். ஆனால் ஒரு 500 பக்கம் அல்லது 1000 பக்கம் புத்தகம் கொடுக்கக்கூடிய ஒன்றை நான் என்னதான் வீடியோவில் கதையாக சொல்லி பின்னாடி கிராஃபிக்ஸ் ஓட்டி 2 ஏஐ படத்தெல்லாம் போட்டு சொன்னாலும் அது இதோடு நிற்கக்கூட முடியாது.